சிறுபஞ்ச மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் 14 கீழ்கணக்கு நூல் தொடர்ச்சியில் தான் நம்ம பார்க்குறோம். சிறுபஞ்சம் மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல். மருந்தால் பெயர் பெற்ற நூல். பஞ்சம் என்றால் 5 என்று பொருள். மூலம் என்றால் வேறு என்று பொருள். வேரால் பெயர் பெற்ற நூல். அந்த 5 வேர்களாவன கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி ஆகியன. இந்த சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். இவருக்கு காரியாசன் என்ற பெயரும் உண்டு. காரி என்பதுதான் இயற்பெயர். இவர் சமயம் சமண சமயம். இவரோட சமயம் சமண சமயம். மொத்தம் 102 பாடல்கள் இருக்குது. இதில் முக்கியமானது ஒன்று சொல்கிறாங்க. தோல்கண்டை காட்டி பசுவை கறக்கும், அதாவது பால் கறக்கும் பழக்கம் கொடியது, கொன்றுண்பது நச்சு. இதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. வயிற்றில் இருக்கும் கரு மற்றும் குழந்தைகள் பற்றி பாடல் இருக்கு. சூழ் நிற்காமல் வரும் துன்பம், சூழ் கொண்ட பின் வரும் துன்பம், குழந்தையை வரும்போது வரும் துன்பம், பின்பு சால்பு நெறியால் வளர்க்கும் போது சால்பு நெறி அந்த குன்றாமல் வர்ற துன்பம், அதை பற்றிய பாடலும் இதில் இருக்குது. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி பெருபஞ்ச மூலம் அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வில்வம், பெருங்குமிழ், தழுதாளை, பாதிரி, வாகை. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி. அதை பெரும்பஞ்ச மூலம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வில்வம், பெருங்குமிழ், வில்வம், பெருங்குமிழ், தழுதாளை, பாதிரி, வாகை. பாதிரி, வாகை. சிறுபஞ்சமூலம். காலம் 5ஆம் நூற்றாண்டு. சமண சமயம். 102 பாடல். 102 பாடல். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி. இது உயிருக்கு நலம் பயக்கும் 5 உண்மையை சொல்லுது. சிறுபஞ்ச மூலத்தில் உயிருக்கு நலம் பயக்கும் 5 உண்மை. ஞானத்தால் தான் வீடு பேறு அடைய முடியும், ஞானத்தால் தான் வீடு பேறு அடைய முடியும் அப்படிங்கிற உண்மையையும் சிறுபஞ்ச மூலம் சொல்லுது. 100க்கு மேற்கோள் பாடல். 100க்கு ஏந்த சொல்லின் வனப்பெய வனப்பு பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. பேதை அப்படிங்கிறவளுக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம். ஆசிரியர் கூடலூர் கிழார். 5ஆம் நூற்றாண்டு. ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிழாரே ஆவார். இதற்கு அறிவுரை கோவை, அதாவது அறவுரைக்கோவை என்ற வேறு பெயரும் உண்டு. இதற்கு அறவுரைக்கோவை என்ற வேறு பெயரும் உண்டு. மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. 10 பிரிவும் பிரிவுக்கு 10 பாடலுமாகவும் உள்ளது. 10 பிரிவுக்கு 10 பாடலுமாக உள்ளது. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10. சிறந்த அறிவுக்கு பழி சேருது. துவ்வா தூன்னு துப்புறாங்க. சிறந்த அறிவு, அதாவது சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்ல 10, பொய் 10, எளிய 10, நல் கூர்ந்த 10, தண்ட 10. சிறந்த அறிவு பழி. சிறந்த அறிவுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். சிறந்த அறிவுக்கு பழி வருது. தூ அப்படிங்கும்போது அல்ல இல்லைன்னு ஓடியாடுறாங்க. அல்ல 10, இல்ல 10, பொய் 10, எளிய 10, நல் கூர்ந்த 10, தண்ட 10. சிறந்த 10, அறிவு 10 அப்படின்னு 10 பிரிவுக்கு 10 பாடலுமாக உள்ளது. ஒவ்வொரு 10ம் ஆற்காலி உலகத்து என்று தொடங்குகிறது. இதன் பாடல்கள் குறள்வெண் செந்துரை என்ற யாப்பால் ஆனவை. நிலையாமையை பாடும் நூல். காஞ்சி என்ற புறத்திணையால் பெயர் பெற்ற நூல். இது காஞ்சி என்ற புறத்திணையால் பெயர் பெற்ற நூல். இதோட மேற்கோள் பாடல் ஆற்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. ஆற்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன் ஒழுக்கமுடைமை. வன்மையில் சிறந்தது வாய்மை. வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்மை. இசையில் பெரியதோர் எச்சம் இல்லை. ஈரம் உடைமை ஈகையின் அறிப. ஈரம் உடைமையே எப்போ தெரியும்? ஈகையின் அறிப. நலன் உடைமையின் நானும் சிறந்ததன்று. குலன் உடைமையின் கற்பு சிறந்தது. நலன் உடைமையின் நானும் சிறந்தது. குலம் உடைமையின் கற்பு சிறந்தது. அறியா தேசத்து ஆசாரம் பழியார். அறியாத தேயத்து ஆசாரம் பழியார். ஆற்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் முதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. வன்மையில் சிறந்தது வாய்மை. மேதைனா கற்றது மறக்காமல் இருக்கணும். இளமைனா நோய் இல்லாமல் இருக்கணும். இசையில் பெரியது ஒரு எச்சமில்லை. இசைக்கு முடிவே இல்லை. ஈரம் உடைமை ஈகையின் அறிப. நலன் உடைமை நானும் சிறந்தது. குலம் உடைமையின் கற்பு. குலம்னா கற்பு சிறந்ததென்று அறியா தேயத்து ஆசாரம் பழியார். ஏலாதி நம்ம பார்க்க போகிறோம்.
மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஏலாதி மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ. சிறுநாவல் அப்படின்னா தக்கோலம் அல்லது நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு, திப்பலி என்ற ஆறும் ஏலாதி எனப்படும். சிறப்பு பாயிரமும் கடவுள் வாழ்த்தும் நீங்களாக மொத்தம் 80 பாட்டு இருக்குது. சிறப்பு பாயிரமும் கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் 80. ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆசிரியர் கனிமேதாவியார். தினைமாலை 150 ஆசிரியரும் இவரே. இவர் சமண சமயம். இப்போ நம்ம சமண சமயத்தை தான் யார் பார்த்தோம் அப்படின்னா காரியாசன். முதுமொழி காஞ்சியாரோட ஆசிரியர் அவர் எந்த சமயம்னே இதில் தெரியல, புக்கில் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ ஏலாதி ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். அவரோட சமயம் சமண சமயம். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடலில் சொல்லுதான். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல். முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார். முற்பிறவியில் மாணவர்களுக்கு எப்படி உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர். மேற்கோள் பாடல். தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போயிழந்தார். கைத்தூண் பொருள் இழந்தார். கண்ணிலாருக்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார். கண்ணிலாருக்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார். தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போயிழந்தார். கைத்தூண் பொருள் இழந்தார். கண்ணிலாருக்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார். இந்த பாடல் இது மேற்கோள் பாடல். தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது ஏலாதியோட மேற்கோள் பாடல் தான். இப்போ நம்ம பிற்கால நீதி நூல்கள்லையும் நம்ம 4 இருக்குது, அதை பார்ப்போம். ஆசிரியர் ஔவையார். தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர். தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர். 12ஆம் நூற்றாண்டு. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. ஆத்திமாலை அணிந்த இறைவன் சிவபெருமான். ஆத்திமாலை அணிந்த இறைவன் சிவபெருமான். ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது. அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல் இருக்குது. ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல். எதில் அப்படின்னா ஆத்திச்சூடியில். ஒரு அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது. ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல். ஒரு அடியால் மட்டுமே இது அமைந்திருக்கு. இதற்கு ஒரே வடி யானும் ஒரே விடத்து இயலும் என்ற யாப்பருங்கலம் விருத்தி உரை மேற்கோள் நூற்பா இலக்கணம் கூறுகிறது. அப்போ நமக்கு ஒரே வடியானும் ஒரே விடத்து இயலும் என்ற யாப்பெருங்கலம் விருத்தி உரை எதுக்கு மேற்கோள் காட்டுது அப்படின்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடிக்கு ஓர் அடியில் 2 சீர்கள் மட்டுமே உள்ளன. சிறுவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவில் உள்ளது. ஓரடியால் நாற்பொருளை கூறும் நூல். ஓரடியால் நாற்பொருளை கூறும் நூல் எது அப்படின்னா ஆத்திச்சூடி. இதே அமைப்பில் பிற்காலத்தில் பல ஆத்திச்சூடி நூல்கள் பல தோன்றின. இப்போ ஆத்திச்சூடினா நம்ம 12ஆம் நூற்றாண்டு ஔவையார் எழுதிய நூல். 12ஆம் நூற்றாண்டு ஆத்திச்சூடி அமர்ந்த தேவன் ஏத்தி ஏத்தி தொழுவோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சிவபெருமானை பற்றி தான் சிவபெருமான் வணக்கத்தோடு தொடங்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரே வடி யானும் ஒரே வடத்து இயலும் என்ற யாப்பெருங்கலம் விருத்தி உரை இதுக்கு மேற்கோள் சொல்லுது. ஓரடியில் நாற்பொருளை விளக்குவது அப்படின்னு முக்கியமானதெல்லாம் இதில் இருக்குது. ஓரடியில் நாற்பொருளை விளக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிற்கால ஆத்திச்சூடிகள் அறம் செய்ய விரும்பு இளமையில்கள் சேரிடம் அறிந்தோர் சேர். இதெல்லாம் இது இல்லை, ஔவையாரோட தான் உண்டு. ஔவையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. ஔவையார் மொத்தம் 4 நீதி நூல்கள் பாடியுள்ளார். 1 ஆத்திச்சூடி பார்த்தாச்சு. அடுத்து கொன்றைவேந்தன். ஆசிரியர் கொன்றைவேந்தனோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே. அங்கே ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் அப்படின்னா ஆத்திச்சூடியில் வர்றது. கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி ஏத்தி தொழுவோம். கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னா கொன்றைவேந்தனில் இருக்கிற பாடல். இது கடவுள் வாழ்த்து. இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடனும் இதுவும் தொடங்குது. கொன்றை மாலை அணிந்தவன் அப்படின்னா சிவபெருமான். கொன்றை வேந்தன் சிவபெருமான். அவன் செல்வன்
அவனோட செல்வன் விநாயகன். எனவே இது விநாயகர் வணக்கத்துடனும் தொடங்குகிறது என்பார். நாமோ வேங்கடசாமி நாட்டார். கொன்றைவேந்தன் என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது. அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு எழுத்திற்கு ஒரு பாடலாக மொத்தம் 91 பாடல்கள் உள்ளன. ஒரு அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது. இதற்கு ஒரே வடியானும் ஒரே வடத்து இயலும் என்பது இலக்கணம். ஓர் அடியில் நாற்சீர்கள் உள்ளன. அதே மாதிரி தான் ஆத்திச்சூடி மாதிரியே இங்கேயும் யாப்பரங்கலம் என்ன சொல்லுது? ஒரே வடியானும் ஒரே விடத்து இயலும் என்பது இலக்கணம் சொல்லுது. ஓர் அடியில் 4 சீர் இருக்குது. எளிமை, ஓசை நயம், பொருள் ஆழம் உடைய நூல். இதில் முக்கியமான பாடல் வரி: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, கற்பெனப்படுவது சொல்திறம் பாமை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு. அன்னை இல்லறத்தை நல்லபடியாக நடத்துவாங்க, கற்பில் சிறந்தவங்க, குற்றம் பார்க்காதவங்க, திரைக்கடல் ஓடியாது தன்னோட குழந்தை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எளிமை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இல்லறம் அல்லது நல்லறம், கற்பெனப்படுவது சொல்திறம், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இப்போ மூதுரை அப்படின்னா ஆசிரியர் ஔவையார் தான். அடுத்து ஆசிரியர் மூதுரை ஔவையார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது. ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி தொழுவோம். ரெண்டாவது கொன்றைவேந்தனோட கடவுள் வாழ்த்து, கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம். அதுக்கு அடுத்து மூணாவது மூதுரையோட கடவுள் வாழ்த்து, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகின்றது. தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வார் தமக்கு என பாடல் முடிகிறது. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் எப்படி முடியுது அப்படின்னா, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வர் தமக்கு, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வர் தமக்கு என பாடல் முடிகிறது. இது எதில் அப்படின்னா மூதுரையோட கடவுள் வாழ்த்து. மொத்தம் 30 பாடல்கள் உள்ளன. வெண்பாக்கள் அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள். எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல். எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எது அப்படின்னா அது மூதுரை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இது முக்கியமான ஒரு மூதுரை. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. அடாடா, எவ்வளோ முக்கியமான வரி. உடன் பிறந்தால் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படின்னு 2. நெல்லுக்கு வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசிவதும் மூதுரை பாடல். உடன் பிறந்தால் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்கிறதும் மூதுரை பாடல் வரி. நல்வழி ஆசிரியர் ஔவையார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா என விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது. என்னென்ன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு. இந்த பாட்டை நமக்கு நல்லா தெரியும், ஆனால் இது நல்வழியில் இருக்குது கடவுள் வாழ்த்து. ஏன்னா விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகின்றது. மொத்தம் 40 வெண்பாக்கள் உள்ளன. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள். அங்கே மூதுரையில் அனைத்தும் நேரிசை வெண்பா எத்தனை? 30 வெண்பாக்கள். 30. நல்வழியில் மொத்தம் 40 வெண்பா, அது அனைத்தும் நேரிசை வெண்பா. நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல். அதில் மேற்கோள் பாடல்: சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றாங்கால், நீதி வலுவா நெறிமுறையின் மீதினில், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கு உள்ளபடி. இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கு உள்ளபடி. ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை. எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை.
எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கு பொல்லானாம் நாடு. சாதி இரண்டொழிய வேறு இல்லை அந்த பாட்டு. அதுக்கடுத்து ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போயிடுவோம் அப்படிங்கிற முக்கியமான வரியும் நல்வழியில் இருக்குது. இப்போ ஔவையார் என்ன எழுதியிருக்காங்க, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. இது நாளோட ஆசிரியர் ஔவையார். அப்போ ஆத்திச்சூடியில் வர கடவுள் வாழ்த்து, ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம். அதுக்கு கொன்றைவேந்தனில் உள்ள கடவுள் வாழ்த்து, கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி ஏத்தி தொழுவோம். அதை மூதுரையில் உள்ள கடவுள் வாழ்த்து, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அதுக்கடுத்து நல்வழியில் உள்ளது, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அப்படிங்கிற அந்த பாடல். ஓகேப்பா.